Daily. Taste the Daily. போமா போ. என்ன? எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணுங்க. 5000? எதுக்கு? வீட்டு செலவுக்கு தான். இப்பதான் வீட்டு செலவுக்கு லக்ஷ்மி கிட்ட கொடுத்திருக்கேன். நீ என்ன தனியா வீட்டு செலவுக்குன்னு கேக்குற? எனக்கும் அஞ்சலிக்கு செலவே இருக்காதா? ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. 5 பைசா தரமாட்டேன். ஆத்தாளும் மகளும் பண்ண காரியத்துக்கு நான் பணம் வேற கொடுக்கணுமா? வீட்டுல உங்க 2 பேருக்கும் சோறு மட்டும் தான் கிடைக்கும். வேற எதையும் எதிர்பார்க்காதீங்க. என்ன? ஒரு நிமிஷம் நில்லுங்க. அஞ்சலி பாவங்க, போனை ரீசார்ஜ் பண்ண கூட காசு இல்லாம தவிக்கிறா. ஒரு 5000 ரூபாய் தாங்க. ஆ, அஞ்சலி பணம் கேட்டு உன்ன தூது அனுப்பியிருக்காளா? ஆமா. நான் தான் பணம் கேட்டேன். ஏன் தர மாட்டீங்களா? இந்த வீட்ல வந்து அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி தரீங்க. பெத்த பொண்ணுக்கு தர மாட்டீங்களா? இன்னொரு தடவை லக்ஷ்மி வசந்த பத்தி பேசுன அவ்வளவுதான். கட்டுன புருஷனை ஏமாத்தி ஒரு நல்ல குடும்பத்தை அசிங்கப்படுத்தி என் பேரையும் கெடுத்துட்டு வாய்க்கழிய பேசுறியா? ஓனர் ரீசார்ஜ் பண்ணி அப்படி என்ன பெருசா கிழிக்க போற? இல்ல யார் குடும்பத்தை கெடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அடங்கணும்னு தான் உன்னை ரூம்குள்ளேயே அடைச்சு வச்ச. ஆனா நீ திருட்டுத்தனமா வெளியே வந்தது இல்லாம என்ன எதிர்த்து கேள்வி வேற கேக்குறியா? இப்ப நான் வெளியே போறேன். நான் திரும்பி வரும்போது நீ இருக்க கூடாது. எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடு. வாடா. சி, என்ன மனுஷனா இவரு? எனக்கு வர்ற கோவத்துக்கு எல்லாம் உன்னால தாண்டி வந்தது. கிடைச்ச பணக்கார வாழ்க்கைய வாழ தெரியாம நாசம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்க. நானே வேண்டாத விருந்தாலே அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப உன்னால நானும் நடுத்தருக்கு வந்துருவோம் போல இருக்கே. இத பாரு, 5-10க்கெல்லாம் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா கார்த்திகோட சேர்ந்து வாழ பாரு. அந்த பணக்கார வாழ்க்கைய பறி கொடுத்துட்ட. இதுக்கப்புறம் கனவுல நினைச்சாலும் திரும்ப கிடைக்காது. புருஷன் சண்டை போட்டு துரத்தினாலும் ஏதாவது தந்திரம் பண்ணி சூட்டோட சுடா போய் ஒட்டிக்கணும். அப்படியே விட்டுட்டோன்னு வை, சேரவே முடியாது. கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்குவான். என்னடி? இன்னொரு தடவை இந்த வார்த்தையை மட்டும் சொன்ன, அம்மானு கூட பார்க்க மாட்டேன், கொன்னிடுவேன். என்ன மீறி அந்த கார்த்திக் வர கல்யாணம் பண்ணிருவானாமா? அவனுக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி. எங்களுக்கு நடுவுல நான் யாரையும் வரவிட மாட்டேன். ஆனா நீ சொல்றதுல ஒரு உண்மை இருக்குமா? இன்னொரு கல்யாணத்துக்கு கார்த்திக் ஆசைப்படுறானோ இல்லையோ, நான் அவன் கூட இல்லாத இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இலக்கியா அவன் மனசுல ஆசையை தூண்டி விடுவா. ஏன் இடத்துக்கு இன்னொருத்தைய கொண்டு வந்து என்ன மறுபடியும் கார்த்திக்கோட சேர விடாம பண்றதுக்கு இந்த இலக்கியா பிளான் பண்ணாலும் பண்ணிருப்பா. ஆனா அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்ன மீறி இலக்கியா என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன். ஜோசியர் சொன்ன மாதிரி கோயில 9 தடவை சுத்தியாச்சு. கடவுளே, அஞ்சலியை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி நான் வேதனையை தான் அனுபவிச்சேன். எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற என் குடும்பத்தோட ஆசை நியாயமானதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. அஞ்சலி பண்ண துரோகத்தை மறந்து நான் என் புது வாழ்க்கையை தொடங்கவும், எனக்கு துணையா வர்ற பொண்ணு அஞ்சலியோட குணத்துல 1% கூட இல்லாம இருக்கிறதும் உன் கையில தான் பாருக்க. ஏன் அத்தை, கார்த்திக் கோயில சுத்தி முடிச்சிட்டானா? ஆளே காணோம். அங்க பாரு, சாமி கும்பிட்டு இருக்கான் அவன்.
டேய் டேய் கார்த்திக் ஏய் ஏங்க தள்ளுங்க தள்ளுங்க ஷூ ஷூ ஒரு நிமிஷம் இருங்க ஏங்க ட்ரெஸ்ல நெருப்பு பிடிக்கிறது கூட தெரியாம இருக்கீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சார் இல்ல அது அவனுக்கு என்னாச்சோ போய் பார்க்கலாம் ஐயோ அத்தை இருங்க அத்தை. கார்த்திக்கு ஒண்ணுமே ஆகாது. பிரியா அவனை காப்பாத்திட்டா. 2 பேரும் பழகிறதுக்கு கடவுள் சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. ஏன் அதை தடுக்கணும் அத்தை? வரே வா காதல் தீயா பத்திக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க தீ பத்தி காதல் வருதே Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.